குடியரசுத் தலைவர் தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்னும் சற்று நேரத்தில் எண்ணப்படவுள்ளன. அதே நேரத்தில் நாடாளுமன்றமும் கூடவுள்ளது. இது தொடர்பான தகவல்களை நமது மூத்த செய்தியாளர் கணபதியிடம் கேட்டறியலாம். கணபதி, குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான முன்னணி நிலவரம் எத்தனை மணிக்கு தெரியவரும்? இது ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறத்தில் நாடாளுமன்றம் கூட இருக்கிறதே. நாடாளுமன்றத்தில் எது போன்ற பிரச்சனைகளை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டிருக்காங்க? நிச்சயமாக சுமார் 11 மணிக்கு தொடங்க இருக்கும் இந்த வாக்கு எண்ணிக்கையின் முன்னணி விவரங்கள் வெகு விரைவாகவே தெரிய ஆரம்பித்துவிடும் என்றும், ராம்நாத் கோவிந்த் தான் இந்த தேர்தலிலே வெற்றி பெறுவார் என்ற சூழ்நிலை இருக்கிறது. மாலை 5 மணிக்குத்தான் அதிகாரப்பூர்வமான முடிவுகள் வெளியாகும் என்ற சூழ்நிலை இருந்தாலும் அதற்கு முன்பாகவே முன்னணி நிலவரங்கள் தெரிந்துவிடும் என்று நாடாளுமன்ற அதிகாரிகள் சொல்கிறார்கள். வாக்குகளை 11 மணி முதல் எண்ணுவதற்காக அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுவிட்டன. மொத்தம் இருப்பதே 4842 வாக்குகள் தான். அதை எண்ணி முடிப்பதிலே அதிக சிரமம் இருக்காது. முதலிலே நாடாளுமன்ற வளாகத்திலே பதிவான வாக்குகள் எண்ணப்படும் என்றும், பின்னர் 31 சட்டமன்ற வளாகங்களிலே பதிவான வாக்குகள் ஒன்றன் பின் ஒன்றாக எண்ணப்படும் என்றும் அதிகாரிகள் சொல்கிறார்கள். அகர வரிசைப்படி ஒவ்வொரு மாநிலமாக சட்டசபையிலே பதிவு செய்யப்பட்ட வாக்குகள் எடுக்கப்பட்டு அந்த பெட்டி திறந்து அந்த வாக்குகள் எண்ணப்படும். கிட்டத்தட்ட 99% வாக்குப்பதிவு நடந்திருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருந்தது. ஆகவே விரைவாகவே வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் தெரிய வந்துவிடும். ஆனால் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு மாலையில் தான் வெளிவரும். மீரா குமார் இந்த தேர்தலிலே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவாகவே இருக்கிறது என்றாலும், இது ஒரு தார்மீக ரீதியான போட்டி. எதிர்க்கட்சிகளின் பலம் எவ்வளவு இருக்கிறது என்பது இந்த போட்டி மூலமாக தெரிந்துவிடும் என்று எதிர்க்கட்சிகளை சேர்ந்தவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதே சமயத்திலே இன்று 11 மணிக்கு நாடாளுமன்றம் கூடியவுடனேயே மீண்டும் விவசாயிகள் பிரச்சனை, விவசாயிகள் தற்கொலை உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள், இதை தவிர பசு மாட்டிறைச்சி சமீபத்திலே விதிக்கப்பட்டிருக்கும் தடை, பசுமாட்டின் பாதுகாவலர் என்று சொல்லிக்கொள்பவர்களால் ஏற்படும் வன்முறைகள், அதனால் ஏற்படும் உயிரிழப்புகள், இதன் காரணமாக சிறுபான்மையினர் மற்றும் தலித் பிரிவைச் சேர்ந்த மக்கள் பாதிக்கப்படுவது போன்ற பல்வேறு விஷயங்களை தொடர்ந்து விவாதிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகளை சேர்ந்தவர்கள் தீர்மானம் செய்திருக்கிறார்கள். குறிப்பாக இது பற்றி பேசுவதற்கு போதுமான அவகாசம் இல்லை என்ற காரணத்தால் மாயாவதி தனது பதவியை ராஜினாமா செய்திருந்தார். பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவரான மாயாவதி தனது ராஜினாமாவை திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் நேற்றே மாநிலங்களவையிலே வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இன்றும் இது தொடர்ந்து வலியுறுத்தப்படும் என தெரிகிறது. அரசு தரப்பிலிருந்து முக்கிய மசோதாக்களை ஒன்றன் பின் ஒன்றாக நாடாளுமன்றத்திலே கொண்டு வருவதற்காக அனுமதி பெறுவதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. எதிர்க்கட்சிகள் இதற்கு ஒத்துழைக்க வேண்டும். கேள்வி நேரம், அவசரமான பிரச்சனைகளை எழுப்பும் நேரம் இவையெல்லாம் முடிந்த பிறகு மத்திய அரசின் பட்டியலில் உள்ள மசோதாக்களையும் ஒன்றன் பின் ஒன்றாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று மூத்த அமைச்சர்கள் எதிர்க்கட்சித் தலைவர்களிடம் வலியுறுத்தி வருகிறார்கள். ஆகவே இரண்டு பக்கங்களும் தங்களுடைய வேலைகளுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக தயாராக இருக்கின்றன. இதற்கிடையிலே தேர்தல் முடிவுகளும் வெளிவர ஆரம்பித்துவிடும். ஆகவே மிகவும் ஒரு சுவாரஸ்யமான நாளை இன்று நாடாளுமன்ற வளாகத்திலே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கணபதி, பிஜேபி வேட்பாளர் ராம்நாத் கோவிந்த் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது என்றாலும் கூட, ராம்நாத் கோவிந்த், மீரா குமார் இருவருக்குமான அந்த இடைவெளி குறைவாக இருக்கும் என்கிற ஒரு பார்வையும் முன்வைக்கப்படுகிறது. அதற்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா? நிச்சயமாக, அதாவது பல்வேறு கட்சிகள் தங்களுடைய ஆதரவு யாருக்கு என்று சொல்லியிருந்தாலும், ராம்நாத் கோவிந்துக்கே பெரும்பான்மையான கட்சிகள் ஆதரவு அளித்திருந்தாலும், குடியரசுத் தலைவர் தேர்தலிலே ரகசிய வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. ஆகவே அத்தகைய சூழ்நிலையிலே யாருக்கு வாக்களித்தார்கள் என்ற விவரங்கள் எல்லாம் வெளியே தெரியாது. ஆகவே தான் இந்த சூழ்நிலையிலே ஒருவேளை கட்சி ஆதரவு அளித்திருந்தாலும் கட்சியை சேர்ந்த சில நாடாளுமன்ற உறுப்பினர்களோ அல்லது சட்டமன்ற உறுப்பினர்களோ வேறு ஒரு வேட்பாளர்கள் கூட வாக்களித்திருக்கலாமே என்ற வகையில் தான் தற்போது பல்வேறு விதமான விஷயங்கள் பேசப்பட்டு வருகிறது. ஆனாலும் கூட எதிர்க்கட்சிகள் சில உறுப்பினர்களுடைய ஆதரவு ராம்நாத் கோவிந்துக்கு கிடைக்கும் சூழ்நிலை தான் தற்போது இருக்கிறதே தவிர, ஆளும் கூட்டணியை சேர்ந்தவர்கள் மீரா குமாருக்கு அதிகமாக வாக்களித்திருக்க மாட்டார்கள் என்று பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் உறுதியாக நம்புகிறார்கள். ஆகவேதான் ராம்நாத் கோவிந்த் 65% அல்லது அதிகமாக அதைவிட வாக்குகளை பெற்று வெற்றி பெறுவார் என்று அவர்கள் சொல்லி வருகிறார்கள். ஆனால் தேர்தல் முடிவுகள் வரும் நேரத்தில் இது பற்றிய விவரங்கள் முழுமையாக தெரிய வரும்.